அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டிருக்கும் வாயை திறக்கலையே. அவர் பதிலுக்கு பதில் பேசலையே. நம்ம சரிக்கு சரியில நிக்கிறோம், சரிக்கு சரி நிக்கிறோம். அப்படின்னா சம்வேர் நாம் என்ன இயேசுனுடைய அந்த கிருபையின் பிரமாணத்துக்கு நான் வரல, நம்ம கிருபையின் ஜீவிதத்துக்கு வரல, ஆவியின் பிரமாணத்துக்கு நான் வரல. நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை இது என்னவா இருக்கு அப்படின்னா, சிலருக்கு பெரிய பர்வதமா இருக்கிறது. சவுர் சொல்லிட்டு போனது, பெரிய பர்வதம் சம பூமி ஆகும் தேவனுக்கு முன்பாக. ஆமென். செருபாபேலே உனக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக சம பூமி, அதெல்லாம் தாழ்த்தப்படும். மலைகள் குன்றுகள் எல்லாம் என்னவாகும் சொல்லுங்க, தாழ்த்தப்படும். ஆனால் பிரச்சனை எங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். நாம் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1075வது பக்கம் 9ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ இந்த ஆமணக்கு செடியின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோன்னு கேட்டுக்கிறார். முதல்ல கேட்கிறார், இஸ் இட் ரைட்? நீ இந்த ஆமணக்கு நிமித்தம், இந்த தென்னை மரத்தின் நிமித்தம், இந்த மாமரத்தின் நிமித்தம், இந்த வயல் வரப்பின் நிமித்தம், இந்த 500 ரூபா 100 ரூபா 50 ரூபா இந்த கொடுக்கல் வாங்கல் நிமித்தம் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அண்ணா அடிச்சாம் பாருங்க. என்னது சாவர வரைக்கும் நான் இந்த ஆமணக்குக்காக, இந்த தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் பட்டாணி சுண்டலுக்காக நான் சாவர வரைக்கும் என்னவா இருப்பேன் சொல்லுங்க. அப்போ நான் எரிச்சலா இருப்பேன். ஓகே, அவருடைய வாழ்க்கையில எது அப்படியே நிற்கும்? பர்வதம் பர்வதமாவே இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, நீ இந்த ஒண்ணு இல்லாத இந்த ஆமணக்குக்காக நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்ட்டான் பாருங்க. சிலர்லாம் வைராக்கியமா நல்லதுதாங்கிறான். நல்லது, இந்த காரியத்துக்காக நான் இப்படி இருக்கிறது நல்லது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் நான் மரண பரியந்தான் அவங்கள மூஞ்சில முகத்துல முழிக்காம இருக்குது நல்லது. நல்லா ஸ்ட்ராங். அப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கல்ல. இவருடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ மலைகள் குன்றுகள் எல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு சமபூமி ஆகுறது. பிரியமானவர்களே, வயசு போயிட்டே இருக்கு, வருஷங்கள் ஓடிட்டே இருக்கு. வேண்டாம், எல்லாம் சமபூமி ஆகட்டும். எல்லா பர்வதங்களும், எல்லா மேட்டிமை, எல்லா பெருமை, எல்லா அகங்காரம், எல்லா ஆணவம், எல்லா கோபம், எரிச்சல் எல்லாம் சமபூமி ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவினால் அது ஆகும். தேவனுடைய கிருபையினால் ஆகும். தேவன் கேட்பார், இஸ் இட் குட்? எஸ் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா ஓகே, அது அப்படியே இருக்கும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் தப்பு பண்ணிட்டேன். சாதாரண ஒரு ஒன்றை நான் சமாச்சாரத்துக்காக, ஒரு அற்ப காரியத்துக்காக, இந்த ஆமணக்குக்காக நான் எரிச்சலா இருந்துட்டேனே. சாதாரண இந்த மாங்காய் தேங்காய்க்காக இப்படி போயிட்டேனே. வெக்கப்பட வேண்டாம், நம்மையே பார்த்து வெக்கப்பட வேண்டாம். இந்த 100க்கும் 500க்கும் அற்பமாயிட்டனே, ரோட்ல நின்னுட்டனே, சரிக்கு சரி பேசிட்டனே, இப்படி கோவப்பட்டனே. ஜனங்கள் சொல்லட்டும், ஜனங்கள் பேசட்டும். இதுக்கே இப்படி தாங்குதுன்னா அப்புறம் இயேசுனுடைய ஹைட் எங்க இருக்கு? ஏசாயா 53, ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு பாருங்க. இந்த 12வது வசனத்தில், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 12ஆம் வசனத்தில் கீழேந்து வாசிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய கீழ்பாகத்திலிருந்து போகணும். அநேகரை உனக்கு நான் பங்கா கொடுப்பேன். நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. அநேகரை ரட்சிக்கப்படாத, முதல்ல அநேகரை வேண்டாம், முதல்ல உன் வீட்டுல ரட்சிக்கப்படாது இருக்கிற உன்னுடைய புருஷனை, ரட்சிக்கப்படாது இருக்கிற உன்னுடைய மனைவியை, இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிற முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை உனக்கு பங்காய், உனக்கு நான் கொள்ளையாக உனக்கு நான் கொடுப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ்.
இது எப்படி சாத்தியம்? இந்த ப்ராமிஸ் எப்ப நமக்கு பங்கா தேவன் கொடுப்பார்? அதுக்கு மேல என்னன்னா 4 ஸ்டெப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்பர் 1, நீ தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது, உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, உன்னை நெருக்கும் பொழுது, உன்னை ஒடுக்கும் பொழுது, உன்னை இல்லாது பொல்லாதெல்லாம் அவதூறாய் உன்னை பேசும் பொழுது, உன் மேல கதை கட்டும் பொழுது, உன் ஆத்துமா படாத பாடுபடுது. ஆத்துமா கேட்கணும், கேட்டுறணும், 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 கேட்டுறணும். எப்படி பேசலாம், எப்படி, ஏது, என்ன, எவடம், இப்படி இல்லையே, அது இப்படி இல்லையே அப்படின்னு ஆத்துமா அப்படியே கொந்தளிக்குது. அத முதல்ல மரணத்துல ஊத்து. நம்பர் 1, பாடுபடுற உன்னுடைய ஆத்துமாவை கேட்டுறணும், 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 கேட்டுறணும் தவிக்குது கடந்துகிட்டு. மரணத்துல ஊத்து. 1. 2, நீ தவறாகவே புரிந்து கொள்ளப்படு, அக்கிரமக்காரர்களில் ஒருவராகவே எண்ணப்பட்டு. திருட்டு பட்டம் கட்டிட்டாங்களா, வாங்கிக்க. ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா, வாங்கிக்க. செய்யாத உன்னை செஞ்சதா சொல்லிட்டாங்களா, அப்படியே ஆகட்டும், மாறுத்திரம் பேசாத. அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்படு. 2. 3, அவருடைய பாவத்தை நீ சுமந்துக. 3, அவருடைய பாவத்தை நீ சுமந்துரு, நீ சுமந்துக. இயேசு உன் பாவத்தை சுமந்தார், நீ அவருடைய பாவத்தை சுமந்துக. 3. 4, அவர்களுக்காக வேண்டிக்கொள். அவர்களுக்காக வேண்டிக்கொள். பா, ரிசல்ட் என்ன அப்படின்னா பங்கா கொடுத்துறேங்கிற. உனக்கு பங்கா கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். கொள்ளையடி, நீ அவர்களுக்கு கொள்ளையா உங்க பங்கா கொடுக்கிறேன். 4 ஸ்டெப். அப்பதான் 5வது ப்ராமிஸ். 1, 2, 3, 4 5 ப்ராமிஸ். ஏன் 5 ப்ராமிஸ் நமக்கு கைக்குள்ள, ஏன் நமக்கு நிறைவேறல, ஏன் அந்த பலன் கிடைக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லயே நான் முடிச்சிட்டோம். ஆத்மா கொந்தளிக்கிறப்ப சரிக்கு சரி, சரிக்கு சரி நின்னு எப்படி, ஏன், யார வச்சு என்ன ரூபகாரம் பண்ணாம விடமாட்டேன். உன்னை ரூபகாரம் பண்ணாம விடமாட்டேன், ப்ரூவ் பண்ணா விடமாட்டேன், நான் சரிங்கிறத நிரூபிக்காம விடமாட்டேன். ஆத்மா கொந்தளிக்குது. அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் என்றதுக்கு நோ. என்ன, எப்படி நீ அக்கிரமக்காரன் சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அவருடைய பாவத்தை சுமக்க தெரியல, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தெரியல. ரிசல்ட் 0. பாருங்க, மோசே எங்க இருக்காரு, ஜீசஸ் எங்க இருக்காரு பாருங்க. அருமையானவர்களே, நாம் மோசையின் சீஷர்களா இருக்க வேண்டாம், நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களா இருப்போம். நீதியின் கனி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினால் உண்டான, நம்மளுடைய பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதும் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான, கிருபையினால் உண்டாகிறதுமான இந்த நீதியின் கனி உடையவர்களாய் தேவனுக்கு நாம் மகிமை கொண்டு வருவோம். காலத்துக்கும் நான் எரிச்சல்ல இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வேண்டாம், மனம் திரும்புவோம். ஏகப்பட்ட கனிகள் இருக்கு, அதெல்லாம் தியானிங்க. ஓகே, நற்கிரியைகள் ஒரு 10 நிமிஷம். நற்கிரியைகளுமாகிய சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனியை தந்து நாம் தேவனுக்கு நாம் மகிமையை கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கிருபையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். முதல்ல எங்க? நாசரேத்தூரில். முதல்ல நாசரேத்தூரில் 30 ஆண்டுகளாய் நாசரேத்தூரில் அவர் எங்க இருந்தார்? தன்னுடைய கிராமத்தில் அவர் சுற்றி திரிந்தார். எப்படி நாசரேத்தூரில் சுற்றி திரிந்தார்? 3 வருஷத்தில் அவருடைய ஊழிய நாட்களில் கலிலேயா யூதேயாவில் சுற்றி திரிந்தது 10ல் 1 பங்கு தான். 10ல் 1 பங்கு. ஆனால் அவர் நாசரேத்தூரில் 30 ஆண்டுகள் நாசரேத்தூர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதான் நற்கிரியை, நற்கனி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய சொல்லலாம். உதாரணமா ஒண்ணு சொல்றேன்.
யோவானை குறித்த மிக்கேல்பட்டியில் இருக்கக்கூடியதான நம்முடைய இளைய யோவானை குறித்ததான ஒரு சாட்சி. உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்களும் அந்த சாட்சியோட இருப்பீங்க. அவருடைய அவங்களை குறித்ததான டெஸ்டிமனி. அந்த வீட்டுல ஒரு 2 வருஷம் இருந்திருக்காரு போல இருக்கு, வாடகை வீட்டுல. தான் இருக்கிற வாடகை வீட்டுல 2 வருஷமா அந்த வீட்டுல இருக்கிறார். நாசரேத்தூரில் அப்படி நன்மை செய்கிறவராய், நாம் இருக்கிற இடத்துல நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். இப்ப ரேஷன் கடைக்கு போகணும்னு வச்சுங்க, அவங்க வயோதிக பெற்றோர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அவங்க ஏஜ்டு பீப்புள். ரேஷன் கடைக்கு தான் போகும் பொழுது, பொதுவா மிக்கேல்பட்டி பாஷையிலே சொல்றேன் நான், அவர் இப்படி சொன்னாரா இல்லையா, மிக்கேல்பட்டி பாஷையில ஆஞ்சா என்னதுங்க, ஆஞ்சா அண்ணன், ஆஞ்சா அண்ணன் எந்த ஊர் சொல்லுங்க பாப்போம், எந்த ஊர்? ஆஞ்சா அண்ணன் என்ன அப்பா, ஆஞ்சா. ரோமன் கேத்தலிக் பாஷையில ஆஞ்சா அப்படின்னா அஞ்சா அஞ்சா, அதெல்லாம் மிக்கேல்பட்டி பாஷையிலே சொல்றேன். ஆஞ்சா நான் ரேஷன் கடைக்கு போறேன் அஞ்சா, உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டு வாங்கிட்டு வரணுமா அஞ்சா அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னா ரேஷன் கார்டை கொடுத்துட்டு 4 ஜாமான் வாங்கிட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சான்னு. சிம்பிள் ஆக்ட், சிம்பிள் ஆக்ட், முடிஞ்சு போச்சு, அவர் ஜெயிச்சாச்சு. எது செய்யறதுனால? நக்கிரியே. வயசானவங்க ரேஷன் கடைக்கு எடுத்து போட்டு போக முடியாது. திடீர்னு ஒன்று கோதுமை போடுவான், திடீர்னு ஒன்று எண்ணெய் கொடுப்பான், திடீர்னு ஒன்று பருப்பு கொடுப்பான், திடீர்னு போகணும், யாரு ஆள் இருக்காது. அஞ்சா நான் போயிட்டு வரா வாங்கிட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கார்டியல் லவ் ரிலேஷன்ஷிப். ஏது பிரச்சனை? நற்கிரியை, நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிதல். அப்போஸ்தலர் 9 ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னால அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 9 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 36. டியர் சிஸ்டர்ஸ் கவனிங்க, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் ஒரு என்னது, அவள் ஒரு ஏழையா இருக்கலாம். துர்கால் என்னும் ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். ஓகே, பேதுரு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. 39 வசனம். பேதுரு எழுந்து அவருடனே கூட போனான். அவள் இருந்த மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ நின்று அழுது கொண்டிருந்தார்கள். இந்த ஏழையான அவள் விதவையா, அவளை குறித்து அதிகம் அப்படி சொல்லப்படல. ஒரு ஏழையான விதம் என்னன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ கையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, பெரிய எஸ்டேட் எல்லாம் கிடையாது, ஊசி நூல். துர்கால்ட்ட என்ன இருக்கு? துர்கால்ட்ட ஒரு ஊசி நூல் இருக்கு. அந்த ஊசி நூலை வச்சு விதவைகள் எல்லாரும், நம் மத்தியில் உள்ள திருச்சபையில் உள்ள விதவைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அவர்கள் மேல் கரிசனையா இருக்கமா? அவர்களை விசாரிக்கிறோமா? அவங்களுடைய சாப்பாடு, அவருடைய ஆகாரம், அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற விதம், you have any thought? துர்காலுக்கு ஒரு சிந்தை இருந்துச்சு பாருங்க. நாம் சாப்பிடும் பொழுதே, நாம் ஒரு பிரியாணி சாப்பிடும் பொழுதே, we must come across the thought. நமக்கு அருகாமையில் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு டாடி கிடையாது, வருவாய் இல்ல, படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, வயசுல வந்த பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு எல்லாம் சகலம் இருக்கு. நீங்க குற்ற உணர்வு அடைகிறதுக்காக சொல்ல வரல, வரக்கூடிய நாட்கள் சிந்திங்க. have a thought about them. துர்கால் விதவைகள் மேல் கரிசனையா இருந்திருக்கா பாருங்க. துர்கால் ஒரு ஊசி நூல், அவர்களுக்காக செய்திருந்த அங்கி, வஸ்திரம், குல்லா, என்னென்னலாம் எடுத்து அவங்களெல்லாம் கொடுத்தவர்களா ஆசீர்வதிக்கிறப்ப, இவள் மரித்தால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அவள் தேவன் உயிரோடு என்ன 41 வசனம்,
அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதவைகளை அழைத்து அவளை உயிர் உள்ளவர்களா அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். சொல்லுவான். சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. எஸ் சிஸ்டர் ஜோதி, இப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் சபையில பேர் சொல்லி நாம் உற்சாகப்படுத்துகிறோம். சிஸ்டர் ஹாஸ்பிட்டலைஸ்ட், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலைஸ், பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலைஸ். ஓகே, கூட இருக்கிறது அதுக்கு பின்னால எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு செய்யறதுக்கு பின்னால் நற்கிரியை ஒருத்தர் ஒன்னா செய்ய முடியும், ஒருத்தர் இன்னொரு காரியத்தை செய்ய முடியும், ஒருத்தர் இன்னொரு காரியத்தை செய்ய முடியும். யார் எதெல்லாம் செய்வோமோ, நான் ஆகாயத்தில் செலவு பண்ணல. நோ, இட்ஸ் நாட் தியரி எல்லாம் கிடையாது. ஒருவன் குத்துயிரும் குலையுருமாய் ஒருத்தன் எரிக்க போற வழியில கல்லர்களால் அடிபட்டு கிடந்தான். விலகி போனான். ஒரு நல்ல சமாரியன் பார்த்து டயத்தை செலவு பண்ணி அவனுடைய பிரயாணம் கட்டாயிடுச்சு பாருங்க. அவனுடைய பிரயாணம் பாதியிலே கட்டு. அவன் எங்க போகணுமோ தெரியல. அவனுடைய பிரயாணம் கட்டு. அவனுடைய கார்ல ஏத்தி போட்டு, அவனுடைய சுய வாகனத்தில், அவனுடைய கார்ல, அவனுடைய டூ வீலர்ல அவனை ஏத்தி அவனை கொண்டு போய் சத்திரத்துல கொடுத்து 2 காசை கொடுத்து அவனை விசாரிச்சு, நற்கிரியை, நான் வியாதிப்பட்டேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். எஸ், வஸ்திரம் இல்லாதிருந்த விதவைகளுக்கு தொற்கால் வஸ்திரத்தை கொடுத்தால், அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறப்ப நல்ல சமாரியன் ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் செய்தான். இப்படி சின்னஞ்சிறியவர்களாகியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவனுடைய அன்பு பகிர்ந்து கொள்வோம். இப்படிப்பட்ட கனிகளில் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். ஆமென். நமக்கு இதெல்லாம் தூரமா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, பிராக்டிகலா எனக்கு கொண்டு வந்துருங்க. பை திஸ் வே இப்படியாக மிகுந்த கனிகளை, நீதி ஒரு பக்கம், நீதியின் கனி, கண்களால் இச்சிக்காமல் இருக்கிற கனி, வேலைஸ்தலத்துல நல்லுண்மை, வேலைஸ்தலத்துல நாம் இருக்கிற இடங்கள்ல நல்லுண்மை, நீதி, பொய் கையெழுத்து கிடையாது. நோ பொய். கடைசியா ஒரு வார்த்தை, எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசிற்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணம், நீதி, உண்மை விளங்கும். இதான் ஆவியின் கனி. 9ஆம் வசனம், ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும், சகல நற்கிரிகளில் விளங்கும், சகல நீதியிலும் விளங்கும், சகல உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். நோ ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ். கள்ளத்தனத்துக்கு எல்லாம் கிடையாது. வெளியில எல்லாம் ஒரு யாராவது ஒருத்தவங்க லைசன்ஸ் இல்லாதவங்க, வெளியில உலகத்துல லைசன்ஸ் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டான்னு வச்சுங்க, உடனே இந்த எஃப்ஐஆர் கேஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, வேற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லைசன்ஸ் உடையவர்கள் அந்த வண்டி ஓட்டுனது மாதிரி ஃபால்ஸா ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுவான். இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இவன்ட்ட லைசன்ஸா வச்சு ஓட்டுனதுனால அவன் வெளியில வந்துருவான். அப்போ அவ்வளவு ஆள்மாறாட்டம், ஒரு உண்மையற்ற தன்மை, அநீதி. ஓட்டுனது ஒருத்தன், எஃப்ஐஆர் போட்டது ஒருத்தன். இது உலகம். இது கனியற்ற அந்தகார கிரியை. இதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உடன்படக்கூடாது. இது எப்படியோ அது போல அலுவலக ரீதியில ஒரு இடத்துல நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர், இந்த ஆக்சிடென்ட் கிடையாது, வேற ஒரு காரியம். மேல அதிகாரி சொல்றார், மேல அதிகாரி தான் செஞ்ச தவற
நீ ஒத்துக்க. இது சும்மா பெட்டி கேஸ், பெட்டி, சின்ன ஒரு சாதாரண ஒரு சோட்டா மேட்டர். இது எப்படி செய்யறது வழக்கம் தான். அது நீ போய் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்க, ஆஜராயிக்க. நீ இந்த மாதிரி செஞ்சியா நீதான் அப்படின்னு கேட்கறப்ப அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ போய் ஊன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில வந்துரு, சரியா விடும். நீனே வெளியில வந்துடும், ஒண்ணும் இல்லை, ஒரு பெரிய எல்லாம் கேஸ்லாம் ஆகாது. அது மாதிரி எல்லாரும் செய்வாங்க. நம்ம விசுவாசி, நம்ம தேவ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இது சத்தியம், இது உண்மை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பைபிள் வாசிக்கிறவன், நான் கிறிஸ்டியன். என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, உடன்பட முடியாது, இந்த பாவத்துக்கு என்னால உடன்பட முடியாது அப்படின்னுப்ப, ஓகே நீ ரொம்ப உத்தமம் இல்ல, ரொம்ப உத்தம புத்திரன் இல்ல, ஓகே. இப்ப கரெக்டா சண்டே வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவோம்ல, நோ ஹாலிடே, டியூட்டி எல்லாம் சண்டே டியூட்டி. நீ உத்தம புத்திரன்ல, உத்தம புத்திரன் நான் பிரதர் அப்படின்னாரு, ப்ளீஸ் தாராளமா என்ன செய்யுங்கன்னு கேட்டா, தாராளம் சண்டேக்கு போங்க, சண்டே வேலைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏற்கனவே தேவனை என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க அப்போ, யூ ஹேவ் glorified God. உன்னுடைய நீதியின் நிமித்தமாய், உன்னுடைய உண்மையின் நிமித்தமாய் தேவனை ஏற்கனவே நீங்க மகிமைப்படுத்திட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால என்ன, மாசம் ஒரு சண்டே தான் லீவ் கொடுக்கிறார், பரவாயில்ல, glorify that, you glorify God. பிரைஸ் தி லார்ட். இங்க சண்டே வாரம் வர்றதுனால நோ. பிரியமானவர்களே, இவைகளில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து அறியுங்கள். அது பண விஷயமா இருக்கட்டும், அது மனுஷரிடத்துல உண்டான கோப காரியங்களா இருக்கட்டும், அநீதியமான காரியங்களுக்கு புறம்பாக்குற வெளியில வர்ற காரியங்களா இருக்கட்டும், நம்ம நற்கிரியைகள் செய்யறமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பதிலே தேவன் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். ஆமென்.